இப்ப மக்களுக்கு நாங்க சொல்லப் போற விஷயம் என்னன்னு பார்த்தால், உண்மையிலேயே இப்ப இப்படி ஒரு பினாமினன் நடக்கப் போகுது. இது நாங்க சொல்றது மட்டும் இல்லாம நீங்க தேடி பாருங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அறிவுல நீங்க அத தேடி பார்த்து, என்ன இது எப்படி நடக்கப் போகுது? அடுத்த வருடங்கள்ல இதிலிருந்து எப்படி நாங்க மீட்டுக் கொள்ளலாம்? தற்காத்துக் கொள்ளலாம்? ஏன்னா வெயிலினுடைய தாக்கம் அதிகரிக்கப் போகுது. ஏதோ ஒரு நாளையில 1 மாசத்துக்கு பெய்யப் போற மழை அவ்வளவும் கொட்டி தீர்க்கப் கொட்டி போகுது. தீர்க்க தண்ணி போகுது. சேமிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படப் போகுது. வறட்சின்ற ஒரு விஷயம் பெருமளவுல வரப்போகுது. பஞ்சம் ஏற்படப் போகுது. பஞ்சமே. அப்ப இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய நாடு வந்து பொருளாதாரத்துல இதுல பஞ்சம் அதான் ஏற்பட்ட நிலையில தான் உண்மையிலேயே இருக்குது. திவாலாகப் போற நிலைமையில மீண்டும் இலங்கை போயிருமோன்ற ஒரு கவலையில எல்லாரும் இருக்கிறாங்க. இருக்காங்க. அப்ப இப்படியான பல இப்பவே சொல்லிக் பிரச்சனைகளுக்கு மத்தியில கொண்டிருக்கிறாங்கள், இலங்கை வந்து சோமாலியா மாறி மாறப்போகுது. மாறப்போகுது. அப்படி ம். பல அந்த பின்தங்கிய நாடுகள வந்து உதாரணம் காட்டி காட்டி சொல்லுறாங்க. இத மாரி இலங்கை இப்படி ஒரு ஆகப்போகுதுன்னு சொல்லிக் சொல்றாங்க. கொண்டிருக்காங்க. அப்ப அந்த மாரி ஒரு சூழல்ல இப்படி ஒரு இயற்கையாவும் எங்களுக்கு ஒரு பெரிய பேரடிய குடுக்குமா ம். இருந்தால், இலங்கையினுடைய நிலை என்னவாகப் போகுது? இங்க இருக்கிற மக்களினுடைய நிலை என்னவாகப் போகுன்றது தான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏனென்றா பிரச்சனை. மக்கள் இதற்கு முன் முதலே வெயில், மழை என்று நிறைய பாதிக்கப்பட்டுட்டாங்க. ம். வெள்ளம், டிட்வா புயல் டிட்வா புயல் காரணமாக காரணமா நிறைய மக்கள் ஏற்பட்ட ம், பாதிக்கப்பட்டாங்க. எத்தனையோ மக்கள் உயிரிழந்தார்கள். ம். இந்த வெப்பம் என்ற விஷயத்த வந்து எங்களால ஒரு அ எங்களோட உடல்நிலை வந்து அத தாங்கிக் கொள்ளாத நிலைமைக்கு நிலைமை போகப் போகுது. போகப்போகுது. உண்மதான். இப்ப